Hello friends and my beloved students. Welcome to Gururam channel. I am going to teach 7th standard contents for Tamil medium students. Make use of it students. If you like this video, click subscribe button and also click bell button. You will get all notifications. Good morning students. இன்னைக்கு நம்ம வடிவியல்ல பயிற்சி 5.1 பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் அடுத்தடுத்த கோண ஜோடிகளின் பெயர்களை எழுதுக. இப்போ முதல்ல கோணம்னா என்ன? அதாவது வெர்டெக்ஸ். இந்த படத்தில் பிங்கிறது வெர்டெக்ஸ், இங்கே தான் இந்த கோணம் உருவாகும். இப்போ கோண ஜோடிகளின் பெயர்கள்னா ஃபஸ்ட்டு ஏபிஜி, இது ஒரு கோணம். அதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூஷன் ஜிபிசி, இங்கே ஒரு கோணம் உருவாகும். அதுக்கப்புறம் பிசிஎஃப், பிசிஎஃப், இந்த இடத்துல ஒரு கோணம் உருவாகும். நெக்ஸ்ட்டு ஜோடிங்கும் போது ஃபஸ்ட்டு ஏபிஜி ஜிபிசி, செகண்டு பிசிஎஃப், இதனுடைய கண்டினியூ பண்ணுங்க எஃப்சிடி, இவ்வளோ இருக்கிற கோணம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ பிசிஎஃப்லேயே இன்னொரு கோணமும் உருவாகும், எஃப்சிஇயும் உருவாகும், இந்த கோணமும் உருவாகும். நெக்ஸ்ட்டு எஃப்சிஇ and ECD. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணம் ஆங்கிள் ஜேஐஎல் இன் மதிப்பு, அதாவது ஜேஐஎல்லின் மதிப்புனா ரெண்டையும் சேர்த்தினது, இது ஃபுல்லாக கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இருக்கிற படத்தில் இப்போ இதில் அடுத்தடுத்துள்ள கோணம் என்ன? எல்ஐகே ஒரு கோணம், அதே மாதிரி கேஐஜேங்கிறது ஒரு கோணம். அப்போ எல்ஐகேவும் கேஐஜேவும் ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்ஐஜே கிடைச்சிடும். அப்போ 38 + 27 என்ன? 65. அப்போ 65ங்கிறதா ஜேஐஎல்லுடைய கோணம். கிளியர்? இந்த சம்ல கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஆங்கிள் ஜிஇஹெச்சின் மதிப்பை காண்க. ஜிஇஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு இந்த படத்தில் முதல்ல அடுத்தடுத்துள்ள கோணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எஃப்இஜிங்கிறது ஒரு கோணம். இப்போ ஜிஇஹெச் நம்ம கண்டுபிடிக்கப்பட வேண்டியது ஒரு கோணம், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சம்ல கொடுத்துருக்கிறது ஹெச்இஎஃப், ஃபுல் முழு கோணம் கொடுத்துருக்காங்க. ஹெச்இஎஃப்ங்கிறது 120. அப்போ ஹெச்இஎஃப் நம்ம ரெண்டு கோணமாக பிரிக்கலாம், ஹெச்இஜி + ஜிஇஎஃப்னு பிரிக்கலாம். ஹெச்இஜினாலும் நம்ம சம்ல கேட்டிருக்கிற ஜிஇஹெச்னாலும், ஏன்னா வெர்டெக்ஸ் இ காமன் தான், அப்போ ஹெச்இஜினாலும் ஜிஇஹெச்னாலும் ஒன்று தான். அப்போது ஹெச்இஎஃப் உடைய மதிப்பு எழுதுங்க. 120 டிகிரி = ஆங்கிள் ஹெச்இஜி + 34. இந்த 34 டிகிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடும்போது மைனஸாக மாறும். அப்போ 120 - 34ங்கிறது 86, அதுதான் ஆங்கிள் ஜிஇஹெச் உடைய வேல்யூ. இப்போ ஏபி ஆனது நேர்கோள். கீழுள்ளவற்றில் எக்ஸின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். எது? ஏஓபி ஆங்கிள் ஏஓபி அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். யோபிங்கிறது 180 டிகிரி. ஏன்னா அது நேரியல் ஜோடி. அதாவது நேரியல் ஜோடி என்னது? ஆங்கிள் ஏஓசியும் பிஓசியும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 180 வரும். அப்போ கொடுத்துருக்கிற சம்மில் ஏஓசி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 72 டிகிரி. நம்ம பிஓசி தான் கண்டுபிடிக்கணும், அது எக்ஸ். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 72 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ஆகும், பிகாஸ் தட் இஸ் ஈக்குவேஷன் இது. அதனால் எக்ஸ் = என்னன்னு வரும்? எக்ஸ் = 180 - 72. அப்போ எக்ஸுடைய வேல்யூ, தட் இஸ் எக்ஸோட வேல்யூ 108 டிகிரி. அண்டர்ஸ்டுட்? இப்போ கொடுத்துருக்கிற படத்தில் நம்ம எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுலேயும் ஏஓபிங்கிறது 180 டிகிரி. ஏ ஓ
180 டிகிரி. ஏன்னா அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்போ இதில் அடுத்தடுத்த கோணம் என்ன? இது நேரியல் ஜோடி. நேரியல் ஜோடினா ஏஓசி ப்ளஸ் பிஓசி. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். அப்போது நம்ம சம்மில் ஏஓசியோடைய வேல்யூ என்ன? 3x. அதே மாதிரி பிஓசிங்கிறது 42. இந்த ப்ளஸ் 42 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -42 ஆகும். அப்போ 180 - 42 138 டிகிரி ஆகும். அப்போ 138/3. அப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 3 is 3, 4 3s are 12, 6 3s are 18. அப்போ 46 டிகிரி. எக்ஸோட வேல்யூ என்ன? 46 டிகிரி. இப்போ நம்ம இதை செக் கூட பண்ணி பார்க்கலாம். 3 into செக் பண்ணி பார்த்து 180 வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் வந்து கரெக்டுன்னு கூட செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, செக் இப்போ 3 into 46 + 42 பண்ணோன்னா நம்மளுக்கு 180 வந்ததுன்னா நம்ம ஆன்சர் கரெக்டு. அப்போ 3 6 are 18, 3 4s are 12 + 3 138. 138ஐயும் 42ஐயும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 180 வந்துடும். அப்போ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். அப்போ x = 46 டிகிரி. அதனால் இந்த செக்குங்கிறது வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து எக்ஸ் மாத்திரம் கண்டுபிடிச்சாலே சம்க்கு போதும். இப்போ இந்த சம்லையும் ஏஓபிங்கிறது ஸ்ட்ரைட் ஆங்கிள், நேர்கோணம் 180 டிகிரி. கோணங்கள் வந்து நேரியல் ஜோடி. அப்போ ஏஓசி ப்ளஸ் பிஓசி அது வந்து 180 டிகிரி. ரெண்டையும் ஆட் பண்ணால் இப்போ ஏஓசியோட வேல்யூ என்ன? 4x. ஏஓ இந்த இது ஓசி. அதே மாதிரி பிஓசி, அதில் ஓங்கிறது தான் வெர்டெக்ஸ். பிஓசியோட வேல்யூ 2x. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 4x + 2x என்ன? 6x. 6x = 180. அப்போ x = எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்போம்? x = இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 6 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது மல்டிப்ளையாக இருந்தால் டிவைடில் வரும். அப்போ 180/6 கேன்சல் பண்ணுங்கள். 6 டேபிளில் 1 6 is 6, 3 6 are 18 and 0. அப்போ x = 30 டிகிரி. இந்த சம்மில் நேரிய கோண இணைகளில் ஒரு கோணம் செங்கோணம். அப்போது மற்றொரு கோணம். அப்போது நேரிய கோண இணைகள் முதல்ல வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் வரைஞ்சிக்கணும். ஸ்ட்ரைட் ஆங்கிளில் ஒரு கோணம் என்னவாமா? செங்கோணம். அப்போ ஒரு கோணம் வந்து என்னன்னு வரையணும்? செங்கோணம். அப்போ இது வந்து 90 டிகிரி. ஒரு கோணம் 90 டிகிரி. அப்போது இந்த கோணம் என்ன? அதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்போது இது நேரியல் ஜோடி. இதனுடைய கூட்டுத்தொகை என்ன? இப்போ இதை ஏஓபின்னு வச்சுட்டோன்னா ஏஓபி ரெண்டோட கூட்டுத்தொகை என்ன? ஏஓபி வந்து 180 டிகிரி. இதில் பிஓசி வந்து இது நேரியல் ஜோடி. அப்போ பிஓசி 90 டிகிரினா 180 - 90 என்ன? 90 டிகிரி. அப்போ மற்றொரு கோணமும் என்ன தான்? அதுவும் ஒரு செங்கோணம் தான். மற்றொரு கோணமும் ஒரு செங்கோணம் ஆகும். இந்த கொஸ்டின் வந்து ஒரு புள்ளியில் அமையும் 3 கோணங்கள். இப்போ இதுதான் ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்க. 3 கோணங்கள் 1:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஒவ்வொரு கோணத்தின் மதிப்பு. எப்போவுமே வந்து ஒரு புள்ளியில் அமையும் அந்த கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 360 டிகிரி. இப்போ 3 கோணங்களும் 1:4:7. இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கோணத்தையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கோணம் வந்து ஒரு எக்ஸு, செகண்ட் கோணம் வந்து ஒரு எக்ஸ், 1xன்னா எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். செகண்ட் கோணம் வந்து 4x, தேர்டு கோணம் வந்து 7x. அப்போது x + 4x இப்போ இது வந்து 7x.
அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4x ப்ளஸ் 7xங்கிறது என்னது 360 டிகிரி. எக்ஸுன்னா 1, அப்போ 1 + 4 5, 5 + 7 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12ங்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது மல்டிப்ளையில், அப்போ டிவைட் ஆகும். இப்போ 1 12 is 12, 3 12s are 36. அப்போ 30 டிகிரி வந்துடும். அப்போ எக்ஸுங்கிறது 30 டிகிரி. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இது எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ இந்த கோணம் வந்து 30 டிகிரி. எக்ஸுங்கிறது 30 டிகிரி. அடுத்தது 4xனா 4 × 30. அப்போ இது வந்து 120 டிகிரி. நெக்ஸ்ட்டு 7xங்கிறது 210. 7 × 30 210 டிகிரி. அப்போ 3 கோணங்கள் 30 டிகிரி, 120 டிகிரி அண்ட் 210 டிகிரி. ஆறு கோணங்கள். ஒரு புள்ளியில் 6 கோணங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒரு கோணம் வந்து 45 டிகிரி. அப்போது இந்த புள்ளி இதில் ஒரு கோணம் வந்து 45 டிகிரி. மற்ற 5 கோணங்களும் சம அளவு உள்ளவை, அதாவது ஈக்குவல். அப்போது இந்த ஒவ்வொரு கோணத்தையும் நம்ம வந்து முதல்ல என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு கோணத்தையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எனில் 5 கோணங்களின் அளவை காண்க. முதல்ல எப்போவுமே நம்ம முதல் சம்மில் சொன்ன மாதிரி ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் எண்ணிக்கை மொத்த தொகை வந்து எவ்வளவு, 360 டிகிரி. டிகிரி. இதில் ஒரு கோணம் 45 டிகிரி. அப்போ சமகோணங்கள் நம்ம என்னென்னு சமகோணங்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 5x, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னால் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் 1. அப்போது 5x + 45 = 360. இந்த ப்ளஸ் 45 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -45. அப்போ 5x = 315. அப்போது x = இந்த மல்டிப்ளை வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவைட் ஆகும். அப்போது 1 5 is 5, 6 5s are 30, 3 5s are 15. அப்போ x = 63. அப்போ அதில் இருக்கிற 5 அனைத்து சமகோணங்களின் அளவீடு, ஒவ்வொரு எக்ஸுடைய கோணத்துடைய அளவீடு 63 டிகிரி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏதேனும் இரு ஜோடி அடுத்தடுத்த கோணங்கள்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம். ஆங்கிள் PQT, இந்த PQT இது அடுத்தடுத்த கோணம். அதே மாதிரி TQS இதுவும் அடுத்தடுத்த கோணம். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே வெர்டெக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு PQU மற்றும் UQR எப்படின்னு பார்க்கலாம். PQU இது அண்ட் UQR இது அடுத்தடுத்த கோணம். நெக்ஸ்ட்டு இரு ஜோடி குத்தெதிர் கோணங்கள், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். எப்படி வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் எக்ஸ் மாதிரி இருக்கணும். அப்போ PQT நான் மேலே பெருசாக ஒன்று ஆங்கிள் போடுறேன் பாருங்கள், PQT. இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, RQU இந்த ஆங்கிள். அதே மாதிரி இங்கே TQR இந்த பக்கம் TQR and PQU இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், குத்தெதிர் கோணங்கள். ஒரு புள்ளியில் x டிகிரி, 2x டிகிரி, 3x டிகிரி, 4x மற்றும் 5x. அப்போ ஒரு புள்ளியில் இவ்வளவு கோணங்கள் அமைந்துள்ள ஒரு புள்ளியில் உள்ள மொத்த கோணங்களின் தொகை எவ்வளவு, 360 டிகிரி. 360. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணு. x + 2x + 3x + 4x + 5x என்ன ஆட் பண்ணால் 1. எக்ஸுக்கு 1ன்னு வச்சுக்கணும் கோஎஃபிஷியன்ட். அப்போ 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15. 15x = 360. அப்போ x = லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 15 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மல்டிப்ளை டிவைட் ஆகும். அப்போது 15 1 15s are 15, 2 15s are 30, 4 15s are 60. அப்போ எக்ஸுங்கிறது 24 டிகிரி. அவங்க அதில் இருக்கிற மிகப்பெரிய கோணத்தின் மதிப்பு கேட்குறாங்க. மிகப்பெரிய கோணம்ங்கிறது 5x தான்.
அப்போ 5 × 24 என்ன 120. அப்போ மிகப்பெரிய கோணம் 120. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட கோணத்தை காண்க. எக்ஸ். இப்போ இது பார்த்தாலே தெரியுது, இது குத்தெதிர் கோணம். அப்போ குத்தெதிர் கோணம்னா என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 105 டிகிரி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய் கோணங்கள். இப்போ எக்ஸ் மற்றும் ஒய் கோணங்களை இங்கே பார்த்தா இது நேரியல் ஜோடி, அதாவது லீனியர் பேர். அப்போ இது ரெண்டுடைய கூட்டுத்தொகை 180 இருக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. எக்ஸ் + 3x நேரியல் ஜோடி தான், அதுவும் லீனியர் பேர், அதனுடைய கூட்டுத்தொகையும் நம்மளுக்கு 180. இதன் மூலமா நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அப்போ எக்ஸ் + 3x = 180னா 4x = ஏன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 4x = 180, x = 1 4 is 4. இங்கே கேன்சல் பண்ணுங்க. 4 4s are 16, 5 4s are 20. அப்போ எக்ஸ் 45 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. 3xம் ஒய்யும் பாருங்க வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், செங்குத்தான குத்தெதிர் கோணங்கள். அப்போ 3x = y. எக்ஸோட வேல்யூ என்ன 45. அப்போ 3 × 45 = y. அப்போ y = 135. அப்போ y இந்த சம்ல x வந்து 45, y வந்து 135. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பயன்படுத்தி கீழ்வரும் கேள்விகளுக்கு விடையில்லை. ஆங்கிள் எக்ஸின் கோண அளவு என்ன? ஆங்கிள் எக்ஸ் பார்த்தாலே தெரியுது வெர்டிக்கலி ஆப்போசிட், குத்தெதிர் கோணங்கள். அப்போ ஆங்கிள் எக்ஸ் = 125. இப்போ நம்ம ஆங்கிள் ஒய் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டு கோணத்தையும் பாருங்க. ஒய் + 125ங்கிறது வந்து நேரியல் ஜோடி கோணங்கள், லீனியர் பேர். அப்போ y + 125 = 180னா y = 180 - 125 55 டிகிரி. இந்த சம்ல x வந்து 125, y வந்து 55 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அடுத்தடுத்த கோணங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்க்கு பொதுவான உட்பகுதி இல்லை, கதிர் இல்லைன்னு வந்தால் கிடையாது. ஏன்னா பொதுவான கதிர் உண்டு, பொதுவான முனை உண்டு, உட்பகுதி தான் இல்லை. அப்போது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பொதுவான கதிர் இருக்கும், பொதுவான முனை இருக்கும், இது ரே இருக்கும், இதுக்கு வெர்டெக்ஸ் இருக்கும், பொதுவான காமன் சர்ஃபேஸ் இருக்காது, பொதுவான உட்பகுதி இல்லை. நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணங்கள் ஆங்கிள் 1 மற்றும் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் இதுவும் லீனியர் பேர், நேரியல் ஜோடி. ஆங்கிள் 1 இந்த நேரியல் ஜோடி. நெக்ஸ்ட், குத்தெதிர் கோணங்கள் என்பவை. குத்தெதிர் கோணங்கள் என்பவை எப்போவுமே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அளவோடு சமம். ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட், ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் எப்போவுமே 360 டிகிரி. ஆங்கிள் பிஓசியின் மதிப்பு, அதாவது இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஏஓடிங்கிறது வந்து நேரியல் கோணம், அப்போ 180. அப்போ 65 + 35 70 100. அப்போ 180 - 100 80 டிகிரி.